ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீ வரவரமணிய நம. ஸ்ரீ ஸ்தலசயன மகாகுரவே நம. இன்று மார்கழி மாதம் 17வது நாள். இன்று 17வது பாசுரத்தை நாம் அனுபவிக்கலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யம் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடருந்தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பல் கரடி செல்வா பலதேவா கும்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். வஸ்திரங்களையும் ஜலத்தையும் சோற்றையுமே தர்மம் செய்யும் எம் சுவாமியான நந்தகோபாலரே எழுந்திருக்க வேணும். வஞ்சிக்கொம்பு போன்ற பெண்களுக்கெல்லாம் கொழுந்தே மேலாயிருப்பவளே ஆயகுலத்துக்கு மங்கள தீபமாக உள்ளவளே எமக்கு தலைவியாயிருப்பவளே யசோதை பிராட்டியே உணர்ந்து எழுவாயாக. ஆகாச வெளியை துளைத்து கொண்டு உயர்ந்து சகல லோகங்களையும் அளந்தருளிய தேவாதி தேவனே கண் வளர்த்தருளாமல் எழுந்திருக்க வேணும். சிவந்த பொன்னால் செய்த வீரக்கல்களை அணிந்து திருவடிகளை முன்னால் அணிந்த வீரக்கழல்களை அணிந்த திருவடிகளை உடைய ஸ்ரீமானே உம்பி பலதேவனே பலதேவா கடலடி செல்வா பலதேவனே உன் தம்பியாகிய கண்ணனும் நீயும் தூக்கத்தை விட்டு ஒழிந்து எழுந்தருள வேணும் என்று இந்த பாசுரத்தில் கூறுகின்றார்கள். துயிலெழுப்ப வந்தவர்கள் நேசர் நிறைக்கதம் நீங்கி என்றவுடன் திருவாசல் காக்கும் முதல்கள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் கதவை திறந்து இவர்களை உள்ளே விட்டார்கள். உள்ளே போய் என்ன செய்கிறா, நந்தகோபர் முதல்ல நந்தகோபர் படுத்துன்னு இருக்கா, அப்புறம் யசோதா அடுத்த கட்டில் படுத்துன்னு இருக்கா, 3ஆவது கட்டில் கிருஷ்ணன் படுத்துன்னு இருக்கா, 4ஆவது கட்டில் பலராமன் படுத்துன்னு இருக்கா. முதல்ல அவ்வாறு படுத்து கொண்ட முதலில் நந்தகோபர் முதலானவர்களை எழுப்புறா போய் வாழலாம். ஒருவரை எழுப்பி பாட்டையெல்லாம் ஒருத்தர் எழுப்பி ஒரு கூடுவா அத்தனை பேரையும் தோழிமார்கள் எல்லாரும் எழுப்பி வாழ பாடுபட்டிருக்கா இல்லையா, ஒன்று எழுந்திருக்க மாட்டேங்கிறா, ஒருத்தர் தூங்குறா, கண்ணனுக்கு அழகையாக இருக்கா, நான் ஏன் வரணும்னு கேட்டுருக்கா. பாட்டையெல்லாம் எல்லோரும் ஒன்றாக கூடி பாடுற பேதவல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து இணைய வேணும் என்று இந்த அர்த்தத்தை நாம் இங்கு அனுஷ்டித்து கொள்ள வேண்டும். யார் கிருஷ்ணருக்கு முன்னால் யசோதையும் நந்தகோபரும் பின்னால் பலராமனும் இருந்து அவனை ஆய்ப்பாடி பெண்கள் களவு காணாமல் காவலிடுகிறார்கள். அதாவது இவன் 3 பேர் எப்படி இருக்காங்க, நடுவில் கிருஷ்ணனை போட்டு 3ஆவதா, 4ஆவது கட்டில் பலராமன், 3ஆவது கட்டில் யசோதை, 3ஆவது கட்டில் இப்படி இருந்து பலராமன் 1 இப்படி வச்சுட்டு பலராமன் 1, கிருஷ்ணன் 2, யசோதை 3, நந்தகோபர் 4. அந்த பக்கத்துலேயே வச்சு நந்தகோபாலன் ஆரம்பிக்கிறதுனால நந்தகோபர் 1ஆவது கட்டில், யசோதை 2ஆம் கட்டில், 3ஆவது கட்டில் கிருஷ்ணன்,
நாலாகட்டில் வரேன். இப்படி இருக்குன்னாக்க கிருஷ்ணன் நடுவில் போட்டோன்னா நந்தகோப ஆயர்பாடி பெண்கள்லாம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் கிருஷ்ணனை தூக்கிட்டு ஓடி போயிடறாளே, தூக்கிட்டு திருடிட்டு ஓடி போயிட போகிறாளுங்கிறதுக்காக இவளை களவு காணாமல் காவலிடுகின்றார்கள். அதாவது அனிருத்தனையும் களவு செய்து கொண்டு சென்ற பெண்கள் அவனுக்கும் காரணனாய் மன்மதனுக்கு மன்மதனாயிருப்பவன் சாட்சாத் மன்மதக என்று சொல்கிறது எனப்பட்ட அவனுக்கு மன்மதனுக்கே மன்மதனான் கண்ணன். அப்பேற்பட்ட கண்ணனை களை சேர்ந்து ஓடி போயிடுவார்களோ என்னும் பயமே அதற்கு காரணம். உள்ளே இருக்கிறது என்னன்னாக்க வைத்தமா நிதியம் தாம் எடுத்த பேராளனுமாய் நிதி எடுத்தவருமானால் நோக்காது என்று 6000படியில் சொல்லப்படுகிறது. முதல்ல யசோதை எழுப்ப வேண்டிய முறையாக இருக்கச்ச நந்தகோபரையும் எழுப்பணும். ஏன்னாக்க அவரே முதல் கட்டில் படுக்கிறவனால் முதலில் எழுப்பின்றார்கள். அவரை பிரஜையை ஒருபுறம் பதியை ஒருபுறம் அணைத்து கொண்டு கிடக்க வேண்டியவளாகையாலே ரெண்டாவது கட்டில் யசோதை அடுத்ததாக எழுப்புறான். நந்தகோபருக்கு கிருஷ்ணன் யசோதை கிடப்பது பொருத்தமுடையதாகும். அம்பரமே தண்ணீரே என்று நாங்கள் உள்ளும் வழங்காத லுப்தர்கள் வாசலிலேயே கிடந்து அளிக்கக்கூடிய போக்கியங்கள்லாம் தார போக்கியங்களெல்லாம் அளிக்கும்படி திருமன்பு என்றும் விண்ணப்பம் செய்வது என்று யாசகர்கள் யாசித்து பெற்றால் அது உயிர் வாழ மாட்டாதா போல எல்லாருக்கும் கொடுத்து தரிக்க மாட்ட உம்மிடம் என்று இருக்கின்றது என்று. அம்பரம்ங்கிறதுனாக்க வஸ்திரம் ஆகாசம் என்னும் இருபொருளை உடையதான் அம்பரம். வஸ்திரம் என்னும் பொருளில் முதலடியிலும் ஆகாசம் என்னும் பொருள் 5ஆம் அடியிலும் இங்கு பிரயோகிக்கப்படுகிறது. அம்பரம் என்று இங்கே வஸ்திரத்தை சொன்னது எப்படின்னாக்க போக்கிய பதார்த்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, எல்லாவற்றுக்கும் உபலட்சணமாக தண்ணீரே இது ஒரு தாரகப் பொருள், யாவற்றுக்கும் உபலட்சணம். இது போஷகப் பொருள் அனைத்தையும் காட்டுகிறது. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யம் எல்லாருக்கும் தாரக போக்கிய பதார்த்தங்கள் அளிக்கும் நீ உண்ணும் சோறு பருகினீர் தின்னும் வெற்றிலையெல்லாம் கண்ணன் என்றும் வசுதேவ சர்வம் என்று எங்களுக்கு தாரகமாய் போக்கியங்கள் எல்லாற்றுமாருக்கு கண்ணனை வழங்காயோ என்கிறபடி அர்த்தம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் என்பதற்கு இது ஒன்று. அதுக்கப்புறம் நந்தகோபன் குமரன் என்று கிடச்ச நந்தகோபன் குமரன் என்று அவனோட சம்பந்தத்தை கொண்டு நாங்கள் அவன் எழுப்ப ஆசைப்பட்டிருக்கிறது. நீ யாரோட குமரனாக இருந்தால் என்ன, எந்த கோபன் குமரன் அவரோட குமரன் நந்தகோபன் குமரன் என்று நந்தகோபோட சம்பந்தத்தை உண்டாக்கி அவனை எழுப்புறதுக்கு ஆசைப்படுறான். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சு என்று கேட்பாருக்கு எல்லாவற்றையும் கொடுப்பவராக பிரசித்தி அடைந்த பின்பு நீர் இப்படி உறங்கி அழகாயிருக்கிறது எம்பெருமான் எழுந்திராய். உமக்கு சாமியாருக்கு அடையாளம் எழுதுவா உடைமை தன்னை தேடி வரவிருப்பது உடையவனுக்கு அழகு. யாருக்கு பொருள் உடைமையானது யார் உடைமையை தேடி வரணும், உடையவனுக்கு நான் சொந்தக்காரனாவது உடைமை அவனை தேடி வருது அவனுக்கு அழகான். உம்முடைய பெயரை காப்பாற்றி கொள்வதற்காக நீ இருந்திருக்க வேண்டாமா அப்படின்ட்டு பாடுகின்றார்கள். அப்புறம் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கேன்னு வஞ்சி கொம்பு போல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பாளே, கொம்புக்கு ஒரு குறை நேர்ந்தால் கொழுந்து வாடுமா போல ஸ்திரீகளுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் இவள் முகம் வாடும் என்று பாவம். அதாவது பெண்களுக்கெல்லாம் மேலானவள் என்று சொல்லப்படும் பிராட்டியை போன்றவளான திருக்குணத்தில் அவளை ஒத்திருக்க வேண்டாமோ
தன்னை நலிவர்களையும் பவேயம் சரணம் ஹிவ என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நான் சரணமடைகிறேன் என்று அவள் தேற்றியிருக்க உன்னை இல்லாமல் அறியாத எங்களோ உபேட்சிக்கலாமா? குல விளக்கேன்னா எங்களுக்கும் உன்னுடைய குலத்துக்கும் மங்கள தீபம் போன்றவளேன்னு அர்த்தம். தன்னையும் பிறவற்றையும் பிரகாசிக்கும் விளக்கை ஒத்திருக்கும் நீ முகங்காட்டாமல் கிருஷ்ணனை எங்களுக்கு காட்டாமல் கொளுத்து வைக்கலாம்னு யசோதை கேட்குறாய். வாழலாம் அம்மா, நீயா குலவிளக்கு, ஸ்ரீகளுக்கெல்லாம் மங்கள தீபம், குலத்துக்கள் மங்கள தீபம் போன்றவள், கண்ணபிரானை எங்களுக்கு காட்டாமல் இப்படி ஒழுத்து வச்சுருக்கிறாயே அப்படின்ட்டு கேட்குறாய். வாழலாம் எம்பெருமான் நந்தகோபாலா எம்பெருமாட்டி அசோதாய். இங்கே எம்பெருமான் நந்தகோபாலன் என்னும் என்று இவர்கள் பாடினார்கள். இங்கே யாரை எம்பெருமான் உபகப்படுத்தி பாராள்னாக்க நந்தகோபனை எம்பெருமானாகவும், யசோதை பிராட்டி இப்போ யசோதை பிராட்டியை அவருடைய இதுவாக தாயாராகவும் பாடுகின்றார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய அவன் எம்பெருமான் இதுவென்றோ பாரதந்திரத்தின் இல்லை. எதாவது என்ன பாரதந்திரம்னாக்க நந்தகோபால் எம்பெருமான் உருவகப்படுத்திண்டு எம்பெருமாட்டே யசோதையை பாடுறது இதுதான் பாரதந்திரத்தின் நெல்லை நிலம். ஸ்ரீ பூமி நீலாதேவிகளுக்கு உன் கை பார்த்திருக்கும்படி என்ற உன் பெருமை இருப்பதுன்னு அசோதாய் அப்படின்ட்டு ஸ்ரீ பூமி நீலாதேவிலாம் இருக்கால. இப்போ யசோதை விட்டு தான் வளர்ந்துன்னு இருக்கான். கிருஷ்ணனை விட்டால் தானே பூமி நீளாதவன் நீ விட்டு அந்த அண்டவே நெருங்கவே முடியும். அவ்வாறு பாடுகின்றார்கள். மற்ற முறையில் என்னன்னாக்க அறிவுராய் அப்படின்னு பேசுகிறார். நந்தகோபாலையை போல நீ எழுந்திருக்க வேண்டியவே இல்லை, நாங்கள் வந்ததை நீ உணர்ந்தாலே போகிறோம் அப்படின்னு யசோதையை எழுப்பி பாடுகின்றார்கள். இப்படி எழுப்பினோட யசோதை எழுந்துட்டான். அவர் பார்த்ததை பார்த்து உடலை சொன்ன கண்ணனை எழுப்புகிறார்கள். அம்பரம் உடனும் தோங்கி உலகளந்த உம்பர் கோமானை உறங்காது எழுந்திராய் அப்படின்ட்டு பாடுகின்றார்கள். எப்படின்னா எப்படி உலகளந்தான்னாக்க ஒரு தாயானவர் தான் உறங்குகின்ற குழந்தையை தழுவிக் கொண்டிருக்கும் தாயே போல தான் இருந்த இடத்திலேயே தன்னோட கால் எல்லார் தலைகளையும் படிமுறை அந்த படி இப்படி நின்று கச்ச திருவடி இப்படி படர்ந்துன்னு போகிறது பூமியில். நான் நிற்கிறதுனும் இப்படி தான் இப்போ படர்ந்துட்டு போச்சு. அந்த திருவடியானது அனைத்து சேதனங்கள் தலைமையிலையும் அதில் பட்டிருக்கு. அத்தனை பேர் தலையும் திருவடி படிக்கிற மாதிரி போயின்னு இருக்கு. ஏன்னா இவெல்லாம் என்றைக்கு நம்மளை அடையிறது, என்றைக்கு நம்மளை நினச்சிட்டு அடையிறது, என்றைக்கு வரப்போறாளோ தெரியல, நம்ம திருவடிகள் தான் அவளுக்கு காமிக்கணுன்ட்டு திருவிக்கிரமாவதாரத்தில் அத்தனை பேர் தலைகளிலையும் இவருடைய திருவடிபடுமாக அளந்தானாம், உலகளந்தான் அப்படின்றார். அப்புறம் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க அது இனி எப்போவுமே தேவர்களுக்கு தான் உதவியா, அபலைகளான எங்களுக்கு உதவ மாட்டியா, உதவக்கூடாதா நீ அப்படின்ட்டு உலகளந்த விருத்தாத்திலே சொல்கிறான். அப்புறம் அது யார் சுவாமின்னு வாச்சோ ஒருத்தம் திருவடியில் பூஜை பண்ணா, கங்கை நீர் விட்டு ஒரு திருவடியை தலையில் தாங்கிட்டான் சிவன். இவர்களில் யார் நீ அளந்தவன், நீ வச்சவன், நீ தான் திருவடியை வச்சவனும் திருவடியை கழுவ சொல்லவனும் அலம்ப சொல்லவனும் திருவடி தலைமையை தாங்க சொல்லணும் நீ தான், அப்படி தான் உயர்ந்தவன் அப்படின்னு மூவரை உயர்ந்தவன் நீயே என்று இந்த உம்பர் கோமானே உறங்க அப்படின்னு. உம்பர் கோமான்னாக்க பிரம்மேந்திரர்களுக்கு இந்திரர்களுக்கு மேலானவன் அர்த்தம். ஒருத்தர் சொன்னனே குடியிருப்பை ஆசைத்தான், குடியிருப்பு தேவன் தானே
இங்கே தேவேந்திரனுக்கு இதெல்லாம் கொடுத்த எனக்கு, அதனால் வந்து பிடிங்கின்னு போயிட்டான், நீ தான் மாவு வாங்கி கொடுத்தா குடியிருப்பை யாசித்தான், தேவலோகத்தை இந்த ஆசை கேட்டான். பிரம்மன் என்ன செஞ்சான்னாக்க, ஒத்த திருவடிகளாக சரிப்பா அவனை உதவி பண்ணும் உலகத்தை வாங்கி தரேன், திருவடி உலகளந்து திருவடியை அளந்தான். பிரம்மா இருக்காரு, அவன் வந்து திருவடிகளை கழுவினான், அலம்பினான் கண்டே இது கொண்டு. உன்னத சங்கர ருத்ரன் வந்து திருவடியை தலைமையில் தாங்கினான். இதில் இருந்து யார் சுவாமி, யாருக்கு யார் சுவாமி என்று இது தெளிவாக விளங்கக்கூடியது. உறங்காத எழுந்திராய்னா, யாசகனாசன்னு உதவக்கடவனி வந்து, நாங்கள் யாசித்த பின்னும், உன்னை பார்க்க வேண்டும் அடைய வேண்டும் ஆசித்த பின்னும் இவ்வாறு உதவாமல் இருக்கின்றாயே, நீ இந்தர்களுக்கு தான் காரியம் பண்ணுவியா, எங்கள் காரியத்தை செய்யக்கூடாது, கண்காட்சிகளை தான் அழுதுங்க எதுவும் கொள்ளக்கூடாதா அப்படின்ட்டு இந்த பாசுரமானது சொல்லுகின்றது. நித்திய சூழலை தன்னை கொடுத்து கொண்டு பரமபதத்தில் இருக்கும் இருப்பை சொல்லுகையாகவும் வச்சுக்கலாம். அது கும்பர்கோமான்னா நித்திய சூழலை, கும்பர்கோமான நித்திய சூழலுக்கு தன்னை கொடுத்து கொண்டு பரமபதத்தில் எப்படி இருக்காரோ பரமபதத்தில் இருக்காது. இது அதுக்கு ஒரு இதுவாக சொல்லலாம். உறங்காய் இந்த இது இன்னொன்று சொல்லச்ச, உலகளந்த கோமான் உறங்காது எழுந்தலாங்க 100 விதமாகவும் சொல்லலாம். உலகளந்த களைப்பினாலேயே அவன் உறங்குகிறான் போலும் என்று நினைத்து திருப்பள்ளி அடித்து பாடுறான். அப்போ உலகத்தெல்லாம் வந்துட்டான்ப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டான். ஒரு காலம் மேலே தூக்கிண்டு ஒரு காலம் நடக்கிற சும்மாவா, நம்ம ஒரு காலம் மேலே தூக்கினா அடுத்த செகண்ட் கீழே விழுந்துடும். ஒரு கால் நடக்கிறது, ஒரு கால் மேலே இப்படி அளந்துட்டு இப்படி மேலே தூக்கிட்டு இருந்தான்னாக்க அவன் வந்து எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு அளந்துருப்பான் அவன். அப்போ அதனால கஷ்டப்பட்டு அவன் தூங்குறான் போல இருக்கு அப்படின்னு உலகளந்த களைப்பினாலே அவன் உறங்குகிறான் போல நினைத்தான். திருப்பள்ளி அழித்து பாடுகின்றார்கள். நடந்த கால்கள் வந்தவோ நடுங்காலம் ஏறுமா அப்படின்ட்டு, இப்படி தான் நீண்டு தாவி அசைவோ அன்றி உலகம் அளந்த அசைவே கோல், தாளால் உலகம் அளந்த அசைவே கோல் என்று ஆழ்வார்கள் வந்து பாடுற பூவியொத்த பொன்னடிகளாலே உலகத்தை அளந்த செயலை கண்டு கண்படப்படுறதை இது பண்ணுறாளாவா. அதனால் இவ்வாறு இவர் சொல்லிட்டு இருக்கச்சே அவர் வந்து எழுந்தரா அப்படிங்கச்ச இது ராமனை சொல்லுவாள். அன்று வளர்ந்தாண்டு கடைசியில் இச்சையில் எழுந்தாண்டுக்கு அனித்ர சததம் ராமன், ராமன் எப்போதுமே தூங்காமலே இருப்பான் அப்படின்னாலும், எள்ளி பகலென்றனாது எப்போதும் காத்தானே என்று ராமாயணத்தில் வரும். கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்னாக்க, கோவிந்தேதி யதாகிராந்த கிருஷ்ணாமா தூரவாசனம் ருணம் பிரவர்த்தே மிவமே கிருஷயான் நாப்ப சர்பதி. ஒன்று கோவிந்தான்னு திரௌபதி வந்து என்னை கூப்பிட்டா, அவள் கூப்பிட்ட குரல் எப்படின்னாக்க, அந்த கடன் கடன் மேலே வாங்கிட்டான். இந்த வட்டி மேலே கடன்களாக வளர்ந்து வந்து மலைகளை போர் குமந்து அது அந்த கடனால மனதை விட்டு அகலாக இருக்கின்றது என்று சொன்னதெல்லாம் இதை எதிர்கொள்வது, எழுந்துக்க வேண்டாமா அப்படின்னு பாடுறா வாழலாம். அப்புறம் செம்பல் கரடு செல்வா அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் பிறந்தது அப்படின்னாக்க அவனுக்கு முன்னே பிறந்த அடுத்த பலராமனை எழுப்புறா வாழலாம். கடைசி 2 இடையில் வந்து செம்பல் கரடு செல்வா பலதேவா உம்மியும் நீயும் உறங்கேறு வரம்பாவாங்கிறதுல வந்து கிருஷ்ணன் பிறந்தது அவனுக்கு முன்னே பிறந்தவன் கால் நலத்தாலே என்று நீ பிறந்ததுனால தான் அடுத்த கிருஷ்ணன் பிறந்திருக்கான். அவனோட கால் நலத்தை கொண்டாடுறா. செல்வா லக்ஷ்மணோ லக்ஷ்மணம் பண்ண அப்படின்ட்டு இளைய பெருமாள்
பிறந்து படைத்த கைங்கரித்த செல்வத்தை நீ முன்பிறந்து படைத்தவன் என்றோ. இளையபெருமாள் வந்து கைங்கரியம் பண்ண வேணும். யாருக்கு கைங்கரியம் பண்ணணும்? அண்ணாக்கு பண்ணணும், அப்பா பண்ணணும், ஆச்சாரியம் பண்ணணும், பெருமாளுக்கு பண்ணணும். அண்ணனும் ஆச்சாரியன்தான், அப்பா ஸ்தானம்தான். அவன் கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காகவே ராமன் முன்னாடி பிறந்தான். அவருக்கு கைங்கரியம் இப்படி யாருக்கு கைங்கரியம் பண்ணால் லக்ஷ்மணன் முன்னாடி பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்க. யாருக்கு கைங்கரியம் பண்ணுவான்? அண்ணா பண்ண முடியாது, தம்பி ஆகிடுவானே. அதனால் வந்து லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்ணுவதற்காகவே ராமா நீ வந்து முன்னாடி பிறந்தாயோ அப்படிங்கிறா. அதே போல் உன்பி பலராமனே கிருஷ்ணன் பின்னாடி பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீ முன்னாடி பிறந்து கைங்கரிய செல்வத்தை படைத்தவன் என்றோ என்று அவரை போல கைங்கரியத்தை பெற்றவனாக நீ அவரை போல் உறங்காது இருக்க நீ தூங்காமல் இருக்க வேண்டாமோ. பெருமாளின் பிராட்டி கண் வளரும் பொழுது கையில் வில்லும் அம்புமா நின்றானால் லக்ஷ்மணன். கன்னடத்தில் நெஞ்சை பறிகொடுத்த கோபியல் என்ன சொல்கிறாருன்னா, இனிதாய் இருப்பவையாய் அன்பு நிரம்பியவையாய் கர்வமற்றவையான பலராமுடைய பேச்சுக்களால் ஆசுவாசப்பட்டார்கள் என்று. இது பலதேவன்னா பலை கதாமணி, பலத்திற்கு ஒரே இருப்பிடம் பலராமனா. அவன் ஆதிசேஷனை இவன் என்பதை உணர்ந்து திருநாமத்தை சொல்கின்றார்கள். படுக்கையில் சாஞ்சா வந்து உறங்குவது வழியே படுக்கைக்கு உறக்கம் என்றால் இருக்குமா? படுக்கையில் சாய்ந்தவன் உறங்கலாம். படுக்க தூங்குமா? எங்கேயாவது பெட் இருக்கு, நேராக போய் படுத்துக்கணும். ஆசா அப்பாடா வெளியில் போயிட்டு வந்தோன்ட்டு படுத்தோன்னா யாரும் படுத்துட்டோம் தூங்கிடுவான். பெட்டு எங்கேயாவது தூங்குமா? நீ ஆதிசேஷனாச்சு. இந்த அவன் படுக்கையில் உறந்தாலும் நீ எப்படி உறங்குவது? உம்பியும் நீயும் உறங்கேல் உனக்கு பவ்யனான பட்டிமைந்தோர் காரேறு பலதேவர்க்கோர் கீழ்கின்னாய் இட்டீரிட்டு விளையாட இங்கே போத கண்டீரே அப்படின்ட்டு நாச்சாத முன்னாடி படத்து பெருமாள் அந்த பாசுரம். இந்த பாசுரத்தில் வந்து பவ்யமாக இருப்பான் கிருஷ்ணன். யாரை பார்த்தாலும் அதுதான் அடாவடி தான். பலராமன் போனான்னாக்கா பின்னாடி கை கட்டிட்டு போவானா கிருஷ்ணன் கண்ணுக்குட்டி மாதிரி. அதாவது உனக்கு பவ்யமாக போவான். அண்ணா முன்னாடி போகிறான்ட்டு அவன் பின்னாடி வந்து தான் சேஷ்டை பண்ணிட்டு இருப்பான். பலராமனே தெரியாது. இருந்தாலும் பவ்யத்திற்கு பலராமனும் அண்ணா தலை ஆட்டின்னு இருப்பானோ. உனக்கு பவ்யனான அவனுக்கு உம்பியும் நீயும் உனக்கு பவ்யனான அவனுக்கு எங்கேயாவது கஷ்டம் வந்துட போகிறதேன்ட்டு அவனை காப்பதற்காக அவன் பின்போகும் நீயும் முதல்ல போவான். பவ்யமாக இருப்பான். அண்ணா கேட்டு கண்ணு படித்த பலராமன் கிருஷ்ணனுக்கு முன்னாடி போவானான். ஏதாவது துஷ்ட ஜந்துக்கள் வந்துட போகிறது, போகிறது வந்து அடிக்கிறதுக்காக கொள்றதுக்காக. அவனுக்கு பின்னே போயும் நீ அவனுக்கு பின்னாடியே நடந்துட்டுருப்பான் பகவான் பலராமன். என்றைக்குமே முன்னாடி போகிறத விட பின்னாடி போனால் தான் கிருஷ்ண சுரட்சித்தாக இருப்பான்ட்டு என்ன. அதனால் வந்து அப்படி 2 பேரும் இருக்கச்சா நீங்கள் எப்படி வந்து நீங்கள் 2 பேரும் உறங்காமல் இருக்கணுமே. அவன் பிறப்பால் பாரதந்திரம் கொண்டாடி உன்னை முன்னே எழுப்பச் சொல்லுகிறான். நீ ஸ்வரூபத்தால் பாரதந்திரம் கொண்டாடி அவனை எழுப்ப சொல்லாத. நீயும் உணர்ந்து அவனையும் எழுப்ப சொல்லணும். உம்பியும் நீயும் உன்னுடைய உன்னுடைய பரசம் பட்டு அவனும் அவனுடைய கை பரசம் பட்டு நீயும் ஒருத்தருக்கு தூங்கிட்டு இருக்கீங்க. இளையவர் மாறிட்டு பெருமாள் தூங்க மாட்டாருனாலும் இளையவன் தூங்கலை. 14 வருஷமாக முழிச்சுட்டே இருந்தான். ராமர் பட்டாபிஷேகம் பண்ணி மட்டும் தூங்கவே இல்லை. இளையவர் படுக்க எனப்பட்டதென்றோ. படுக்கை இல்லாமல் தூக்கம் எங்கேயா இருக்குமா? புல்கம் அணையா இருப்பான் என்றோ. அவன் தென்னால் உடையாம் இருந்தால் சிங்காசனமா நின்றாம் மழையாம் நில்கள் நின்றும் புனையாம் மணிவிளக்காம் புல்கும் மணையாம் திருமார்க்கரவு அப்படின்ட்டு சொல்லுமா போலே. உனக்கு வந்து அரவணை அண்ணா இருப்பான், மெட்டா அண்ணா இருப்பான். உம்பியும் அகல இல்லைன்னு பிராட்டை பிரிந்து பெருமாள்
நெடுநாள் இருந்தார். லக்ஷ்மணன் சென்ற பிறகு அயோத்தியில் வாழ சகிக்காமல் லக்ஷ்மணேன கதாம் கதம் என்கிறபடியே இளைய பெருமாள் அடிச்சுவட்டை கண்டு தொடர்ந்து போய் ராமன் திருநாட்டுக்கு எழுந்தலாம். அதாவது ராமாவதாரம் முடிய போகிறது, யமன் வந்துட்டான் பேசுகிறதுக்கு. அம்மா ராமட்டன் தனியாக பேசணும், யாரும் உள்ள விடப்படா அப்படின்ட்டு போயிட்டான் யமன் கிருஷ்ணன்ட்ட. உடனே வந்து ராமாவட்ட தனியாக பேச போகிறேன், நிறைய இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு, யார் உள்ள வரப்படுறது தொந்த பண்ணப்படா அப்படின்ட்டு. அப்போ இருக்குச்ச கேட்டுரும், இது நீ யாராக உள்ளே விட்ட உன்னை தலையை கொன்று யார் நீ உள்ளே விட்டாலும் உன்னி கொஞ்ச நாள் கொல்லப்படுவாயின்னு ராமன் லக்ஷ்மணன் சொல்லிட்டான். அப்போ அவதாரம் பண்ணி லக்ஷ்மணரை கூட ராமன் இருந்துட்டு இருப்பான் அந்த இதில் பாசத்தினால. லக்ஷ்மணன் முடிஞ்சாதான் ராமனை எடுக்க முடியும் அவதாரத்துலேயும். துர்வாசன் எங்கேருந்து வருவார், நான் இமிடியேட்டாக ராமனை பார்க்க வேண்டாம், என்னை உள்ளே விட லக்ஷ்மணா அப்படின்வார். அவனும் இவர் விடலைன்னா இவர்கிட்ட சாமானிட்டு ஆகணும். அவன் உள்ளே விட்டால் ராமன் கொண்டுடுவான். அதனால் ராமன் கையால் ராமனோட தண்டனை அடைந்தாலும் பரவாயில்ல, ரிஷியோட அபவாதம் கூடான்னு ஒரு உள்ள விட்டுச்சே. ராமனால் இருந்துக்கப்பட்டு ராமன் நீ வந்து 4 நாடு விட்டு துரத்துகிறேன் விட்டு சொல்ல உடனே சரைவினையில் போய் முதல்ல குழிப்பேன் இது பண்ணுவேன். அடுத்து லக்ஷ்மணன் முதல்ல பாரு. லக்ஷ்மணன் போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராமனை ஒரு க்ஷணம் இருக்க முடியலாம். பெரிய பிராட்டியை விட்டு சீதா பிராட்டியை விட்டு 14 வருஷம் ராமன் இருந்தார். அப்போ லக்ஷ்மணன் கூட இருந்தான். ஆனால் லக்ஷ்மணனை பிரிந்து ஒரு க்ஷணமும் நான் பிரிய மாட்டேன்னு அடி கால் கொதிக்க நடந்து சரியுனது போனான் என்றே இதற்கு சொல்லப்பட்ட வாக்கிய லக்ஷ்மணேன கதாம் கதியும் என்படியே இளையபெருமாளோட சுவட்டை தொடர்ந்து திருநாட்டுக்கு எழுந்திராள் என்றும் உம்பியும் நீயும் உறங்கேல் எனக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். இப்படி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கும் இந்த சமயத்தை கைவிட்டால் பிறகு நாங்கள் பட்டதெல்லாம் எங்கள் வாசலிலே நீங்கள் விட வேண்டியிருக்கும். அதாவது ஒன்று வந்திருக்கேன் உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு நீ வந்து இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திட்ட நீ பழச இல்லை என்றால் நாங்கள் திரும்பி போயிட்டோம்னா நாங்கள் உங்கள் பாட்டில் வாசலில் பட்ட பாட்டெல்லாம் கண்ணனே நம்பிய நீ வந்து எங்கள் வாசலில் அனுபவிக்க வேணும் அப்படின்ட்டு நாங்கள் உன் திருவடியிலே விழும் தருணத்தை விட்டால் நீ எங்கள் காலில் தனித்தனியே விழ வேண்டும். இவ்வளோ கோபிமார்கள் 5 லட்சம் கோபிமார்கள் அவனுக்கு எவ்வளோனா எவ்வளோ முடிய வேண்டியிருக்காவான். அப்போ வந்து இந்த காற்றுள்ள போதே எங்களை செம்பால் உம்பியும் நீயும் உறங்கேல் அப்படி சொல்லிட்டு காற்றுள்ள போதே எங்களை வந்த விசாரித்து கேட்டு தூங்கி எழுந்துண்டு. அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் போயிடுவோம். இங்கே வந்து நின்றுக்கண்ணு வாயில் காப்பானே நந்தகோபா எழுந்துறா யசோதா எழுந்துரு உம்பியும் நீ உங்கேல் எழுந்துறா எவ்வளோ பாடுபட்டுன்னு இருக்கோம். அதுக்கப்புறம் நீ ஒவ்வொரு பெண்கள் காலிலும் தனியாக விழுந்து நாங்கள் பட்ட பாடை நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இவ்வாறு இந்த பாசுரமானது இது எப்படின்னா இரவில் நடலைகளெல்லாம் நாகனுக்கே சென்றுரைத்தே என்பார்கள். ஊடின போது தீமுகத்து நாகனை என்பார்கள். அதாவது பெருமாள் ஊடல் வந்த பொழுது அந்த நாகன் எப்படி இருக்குமா, பாம்பு வாயில் அனல் விழுமா, தீமுகத்து நாம்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாளை கட்டி சுகந்து ஆஹா பெருமாள் ரொம்ப வைத்தியம் சௌலபியம் அவர் நானும் பெருமாளும் ஒன்றுங்கச்ச நாகனை மிசை நம்பினான். அதாவது நாகனை இருக்கு இல்லையா, ரொம்ப அமக்கலமான நாகனை அதில் தூங்கின்னு நம்பினான் இருக்கின்னு நம்புகின்றான் அப்படின்ட்டு. அப்போ நாகனையை சேர்த்துப்பா. இல்லை பிடிக்கல ஊடல்னா தீநாகங்கையில் படுத்துட்டுருக்கேன் நீ தீமுகத்து நாகனை என்று குறை சொல்வார்களாம். ஸ்ரீ குகப்பெருமாள் மகாராஜர் திருவடி விபீஷ்ணாழ்வார் ஆகிய எல்லாருக்கும் இளைய பெருமாளை லக்ஷ்மணனை புருஷாகாரம் என்று 6000 படி அருளி செய்வார்கள். இத்துடன் இன்று அம்பரமே தண்ணீரே என்ற பாசுரத்தின் வியாக்கியானமானது நிறைவு பெற்றது. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் ஆசாரியர் திருவடிகளே சரணம்,
அடியேன் காரப்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.